எந்த கரை ஆடையில் பட்டாலும் சிறிது வினிகரை அந்த இடத்தில் போட்டு தேய்த்துவிட்டு பின்பு ஆடையை துவைத்தால் கரை இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். தக்காளி சட்னி செய்யும் போது அதில் சிறிது எள்ளினை வறுத்து பொடித்து போட்டால் சட்னி ருசியாக இருக்கும். ஆடைகளை துவைத்து முடித்த பிறகு கடைசியாக அலசும் போது அந்த தண்ணீரில் சில சொட்டுகள் கிளிசரின் கலந்து அலசினால் துணிகள் சுருக்கமில்லாமல் இருக்கும். தரையில் எண்ணெய் கொட்டிவிட்டால் அதன் மீது கோலமாவு அல்லது அரிசி மாவு தூவிவிட்டு பின்பு துடைத்தால் எண்ணெய் பசை நீங்கிவிடும். நிறம் மங்கிய வெள்ளை துணிகளை துவைக்கும் முன் வினிகர் கலந்த நீரில் அந்த துணிகளை ஊற வைத்துவிட்டு பின்பு துவைத்தால் துணிகள் பளிச்சென்று இருக்கும். தேங்காயை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு பின்பு எடுத்து உடைத்தால் தேங்காய் சரிபாதியாக சுலபமாக உடையும். தினமும் சிறிதளவு துளசி இலைகளை மென்று சாப்பிட்டால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது. அடைக்கு அரைக்கும் போது அரிசி பருப்புகளுடன் 2 வேக வைத்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து அரைத்தால் அடை ருசியாக இருக்கும். மேலும் இது போன்ற குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.